இது டைம் அண்ட் ஒர்க்ல எப்போதும் கேட்கிற டைப் ஆஃப் கொஸ்டின். ஏபிசி கேன் கம்ப்ளீட் த ஜாப் இன் 5 days. பிசிடி கேன் கம்ப்ளீட் த சேம் ஜாப் இன் 10 days. சிடிஏ கேன் கம்ப்ளீட் த சேம் ஜாப் இன் 15 days. டிஏபி கேன் கம்ப்ளீட் த சேம் ஜாப் இன் 30 days. How long do ஏபிசிடி டுகெதர் டேக் டு ஃபினிஷ் த ஜாப் அப்படின்றதுல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் வந்து சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏ பண்ண ஒர்க், பி பண்ண ஒர்க், சி பண்ண ஒர்க் இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுங்கன்னா தானாவதல் போட்டு வந்து கண்டுபிடிச்சுங்க. அதாவது அவங்க மொத்தம் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க பார்த்த வேலை எவ்வளவு அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் கிடையாது. வேணா ஏபிசி கொடுத்துருக்காங்க, நான் 3 பேர் சேர்ந்து, ஏன்னா ஏபிசி சேர்ந்து தான் வந்து வேலை பார்க்கறாங்க 5 நாளைக்கு. அப்ப ஏபிசி 5 நாள் வந்து வேலை பார்க்கறாங்க எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்லலாம், பி பிளஸ் சி பிளஸ் வந்து டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 நாள் வந்து வேலை பார்க்கறது கொடுத்துருக்காங்க. அடுத்து சி பிளஸ் டி பிளஸ் ஏ, இது என்ன 15 நாள்ல வந்து வேலை பார்க்கறது கொடுத்துருக்காங்க. அடுத்து டி பிளஸ் ஏ பிளஸ் வந்து பி, இது என்னன்னா 30 நாள் வேலை பார்க்கறது கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா இந்த நாளுக்கும் வந்து நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் என்ன, டான ஒருத்தர் போட்டு பார்த்தலாம். அதாவது 5 இருக்கு, 10 இருக்கு, 15 இருக்கு, 30 இருக்கு. இது டான ஒருத்தர் போட்டு நமக்கு எல்சிஎம் வந்துடும். ஏன்னா 5 வந்து எடுத்தோம்னா 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். அதுக்கப்புறம் அடிக்கலாம் 3 இது பண்ணலாம். 1 வரும், 2 வரும், அதுக்கப்புறம் 1 வரும், 2 வரும், அதுக்கப்புறம் அகைன் வந்து 2 அடிச்சோம்னா ஃபைனலா பார்த்தா 1 வரும், இங்க 1 வரும், இங்க 1 வரும், இங்க 1 வரும். கம்ப்ளீட்டா நமக்கு இருக்குன்னா 5 × 3 × 2 அப்படின்னு வரும். 32 5000 வந்து 30. அப்ப என்ன எல்சிஎம் வந்து 30. இது பார்த்தோன்னே நீங்க வந்து 30 சொல்லலாம். சில வேல்யூல பெருசா வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கும் தெரியல. அதுக்காக தான் நான் வந்து இந்த டான ஒருத்தர் போட்டிருக்கேன். ஏன்னா மொத்தம் வந்துனா 30 ஒர்க். இந்த ஒர்க் நீங்க எதை நினைச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன வேணா வேலை பார்க்கறத வச்சாங்க. ஆனா 30 ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவத்தர் வச்சுங்க. இப்ப இந்த ஏபிசி 3 பேரும் 5 நாள் வேலை பார்க்கறாங்களே. அப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு 1 டே வந்து இவங்க எவ்வளவு வைப்பாங்க, என்ன பண்ணலாம், 30 பை வந்து 5 போலாம். இல்லையா 5 எதால மல்டிப்ளை பண்ணா 30 ஆகும் பாருங்க. 5 வந்து என்னன்னா 6 மல்டிப்ளை பண்ணா 30 ஆகும். அப்ப என்ன ஒரு நாளைக்கு 6 ஒர்க் பண்ணாங்கன்னா அது ஒர்க், ஒரு நாளைக்கு 6 ஒர்க் பண்ணா 5 நாள்ல வந்து 30 ஒர்க் பண்ணிடுவாங்க. அடுத்து இவங்களுக்கு பாருங்க, பிசிடியை பார்த்தனா இவங்க ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணா 10 நாளைக்கு என்ன 30 ஒர்க் பண்ணிடுவாங்க. அடுத்து சிடியை பாருங்க, இவங்க என்ன 2 நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணா 15 நாள்ல வந்து 30 ஒர்க் முடிப்பாங்க. இவங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணாதான் வந்து 30 நாள் வந்து 30 ஒர்க் முடிக்க முடியும். இது எதுக்காக சொன்னா இந்த 1 டே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த எண்ட்ல யார் யார் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால எடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கிறோம். என்ன பண்ணிக்கலாம், 1 டே வந்து இந்த ஆல் ஃபேமிலி, இந்த 4 பார்ட் ஆஃப் இந்த 4 செட்டுமே வந்து எவ்வளவு ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கலாம். சோ 1 டேல வந்து இவங்க பண்ண ஒர்க் 1 டே பாருங்க, 6 ஒர்க், இங்க ஒரு 3 ஒர்க், இங்க ஒரு 2 ஒர்க், இங்க ஒரு ஒர்க். அப்ப என்ன வரும், மொத்தமா பார்த்தோம்னா 12 ஒர்க் வந்து இவங்க வந்து முடிச்சிருப்பாங்க 1 டேல. பட் நீங்க ப்ராப்ளம் என்னன்னா 1 டே 12 ஒர்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த 12/30 அப்படின்னு போட்டு வச்சீங்கன்னா மொத்த ஒர்க் வந்து 30. 1 டேல 12 ஒர்க்னா அப்ப எத்தனை நாள் வந்து 30 ஒர்க் பண்ணேன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன் ப்ராப்ளம் வரும், இந்த 1 டேல வந்து இப்ப ஏ வந்து இங்க இருந்தா வச்சுக்கோங்க, ஏ மட்டும் தான் இங்க இருந்தா பிரச்சனை கிடையாது. பட் ஏ இங்க இருக்காப்ல, அதே மாதிரி இங்க இருக்காப்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்காரு. அப்ப என்ன ஒரு ஆள் வந்து இன்னும் 2 இடத்துல வந்து ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த ரிப்பீட்டேஷன் நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். அது என்ன பண்ணலாம், 3 இடத்துல ரிப்பீட் ஆகும். ஏ வந்து 3 இடம், பி வந்து 3 இடம், சி 3 இடம், டி 3 இடம். அப்ப என்ன எல்லாருமே வந்து 3 டைம் ரிப்பீட் ஆகல. 3 என்ன பண்ணிக்கலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா 12. அதாவது இந்த 1 டே வந்து இந்த 4 பேருமே வந்து என்ன 3 டைம் ரிப்பீட் ஆகனால அது வந்து 12. அந்த ரிப்பீட்டேஷன் இல்லாம அவங்க பண்ண பார்த்தா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அப்ப என்ன வரும், 12/3 வரும். இது அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஒர்க் ஒரு ரைட்டா. அப்ப என்ன மீனிங்னா 1 டேல வந்து இந்த 4 பேர் வந்து பாக்குற ஒர்க் என்ன 4 ஒர்க் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மொத்த ஒர்க் வந்து 30 ஒர்க் வந்து முடிச்சாகணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மொத்த ஒர்க் வந்து 30 ஒர்க். இப்ப 30 ஒர்க் வந்து ஒரு நாளையில 4 ஒர்க் அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பாங்க, 4 அடிச்சோம் அப்படின்னா நமக்கு வர டே தான் வந்து ஆன்சர் ஆகும். இதை அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 அப்படின்னு வந்து